வணக்கம். நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க, அந்த ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க ரத்தம் ஊறுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த ரத்தம் ஊறுறதுக்கு 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் தேனை ஊற்றி நல்லா கலக்கி இதை தினமும் குடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். அதே போல் பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற போடணும். நைட்டு ஊற போட்டு, அதாவது கொட்டையை எடுத்து அந்த பேரிச்சம்பழத்தை ஒரு பேரிச்சம்பழம் தான் போடணும். நீங்கள் 10 பேரிச்சம்பழத்தை போட்டு ஊற வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ஒரு பேரிச்சம்பழத்தோட சத்து தான் அதில் உடம்புல ஏறும். அதனால் ஒரு பேரிச்சம்பழத்தை ஊற போட்டு தினமும் காலையில் கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாதமோ இல்லை ஒரு 42 நாள் கணக்கு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா ரத்தம் வரும். அதே போல் இந்த நாவல் பழம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாவல் பழத்தை அதிகமாக சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா அந்த அந்த எப்போ கிடைக்குதோ அந்த நாவல் பழம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடத்துல நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு அந்த ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். அதாவது ரத்தம் ஊறாதவங்களுக்கு இது நல்ல ஒரு டிப்ஸ். இந்த 3மே நல்லா ரத்தம் ஊறும். அதே போல் நீங்கள் தேனில் வெந்நீரில் தேனை போட்டிங்கன்னா உடம்பு இறங்கும். அதே இது தண்ணியில் தேனை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்தம் ஊறும். இதுதான் வித்தியாசம். இது நல்லா ரத்தம் ஊறுறதுக்கு நல்ல ஒரு டிப்ஸாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். நல்ல பலன் உடனே கிடைக்கும். அதே போல் உரைது சரியாகணும்னா தினமும் ஒரு நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த பெரிய நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காய் ஒரு டெய்லி ஒரு காலையில் ஒரு நெல்லிக்காவை நல்லா மென்று அவங்க சாப்பிட்டு வந்தாங்கனாலே அந்த ரத்தம் எங்கேயாவது உறைஞ்சிருந்தாலும் சரி, இல்லை உறையக்கூடிய தன்மை இருந்ததுனாலும் அது சரியாகி போகும். அதனால் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது, அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுக்குண்டு. அதே போல் அத்திப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அத்திப்பழத்தை பாலில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா ரத்தம் அதிகரிக்கும். அதாவது அது ரத்தம் ஊறுறதுக்கு இது ரத்தம் அதிகரிக்கும். அதே போல் அந்த பாதாம் பருப்பை பாலில், அதாவது நல்லா நச்சு போட்டு பாதாம் பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பாலில் வெறும் பாதாமை போட்டு அதை தினமும் குடிச்சு வந்தாங்கனாலும் ரத்தம் சீக்கிரத்துக்குள்ள அதிகரிக்கும். இது எல்லாம் ஒவ்வொன்றும் இந்த ரத்தம் சம்மந்தப்பட்டது. இது ரத்தம் சம்மந்தப்பட்டதில் இதில் எந்த ஒரு குறை இருக்கிறவங்களும் இதை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா நல்ல பலனை பெறலாம். இதெல்லாம் செஞ்சு பலன் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.